Violence, violence, violence. I don't like it. But violence likes me. But violence likes me. It's me. நான் வந்து வடிவேல் ஸ்டைல் மாதிரி ஆகிட்டேன். அவர் சொன்னா நல்லா இருக்கு. நான் காமெடி பீஸ் ஆகிறதுக்காக எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. உங்களை வந்து பார்க்கும்போது நீங்க அந்த 1000 பேரை அடிச்சாலும் it is so convincing. பார்க்கும்போது அடி பண்ணு பிச்சிடு அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து தோணும். So அந்த அளவுக்கு it was so convincing. So how did you have to build yourself up, make yourself up to do this movie? எப்பவுமே டைரக்டர் தான் அந்த ஒரு வேர்ல்ட் கிரியேட் பண்ணுவார். அந்த வேர்ல்டு அப்படி நாம எல்லாம் இங்க ரொம்ப காமன் தான். ஏன்னா நாங்க எல்லாம் படம் பார்த்து அங்க தியேட்டர் விசில் போட்டு அங்கேருந்து வந்தவங்க. ஐ திங்க் இன் ஒன் ஆஃப் த ஃபிலிம்ஸ் ரஜினி சார் சேஸ் கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கிடைச்சா நிக்காது. ஸோ அன்பு எவ்வளவு கிடைச்சாலும் அது வாங்கணும், கொடுங்க. ஸோ இன் தட் கேஸ் யூ ஹேவ் டு பி ஹாப்பி. KGF Chapter 2 அப்படின்னு வரும்போது இதே மாதிரி மாஸ் பஞ்ச் டயலாக்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்குமா, அப்படியே இருக்குமா, எப்படி? பூரா மாஸ், ஃபுல் மாஸ் தானா? ஃபுல் மாஸ், செம்ம மாஸ். நம்ம ஊர் கல்ச்சருங்க அது. அது தியேட்டர் பார்த்து அந்த ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கணும். அது நமக்கு தெரியும். நாம அங்கேருந்து வந்து எப்பவுமே நான் அதே சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா எனக்கே போர் அடிச்சிடும். What is the best part about this movie becoming a pan-Indian movie, to be honest? எனக்கு ஒரு குடும்பம் இருந்தது, இப்போ பெரிய குடும்பம் இருக்கு. எல்லாமே இப்படி பண்ண நம்ம எல்லாம் ஒண்ணுதான். நாங்க பேசுற லாங்குவேஜ் வேற இருக்கலாம், நாங்க ஃபாலோ பண்ற கல்ச்சர் வேற இருக்கலாம். ஆனா by the end of the day all of us are humans and we are living under one huge fantastic country. அந்த பன் சீன் வந்து நீங்க இறங்கின உடனே சொல்லுவீங்க, அந்த அவ்வளவு ஷூக்கு பாலிஷ் போட்டாதான் எனக்கு இந்த ஒரு பண்ணு கிடைக்கும் அப்படின்னு. ஆடியன்ஸ் எப்பவுமே நான் அதே சொல்றேன், நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பேசலாம். as an industry, whether hero is good, இந்த படம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு, இந்த மாதிரி படம் ஓடும், அவங்க என்ன சொல்லுவார் அதுதான் ஃபைனல். ஸோ நல்லா இருந்தா அவங்க பார்க்குவார். எனக்கு யார் சப்போர்ட்னு கேட்டா ஐ நோ தட் தேர் ஆர் பீப்புள் அங்க எதுவுமே பார்க்க மாட்டாருங்க. அவங்களுக்கு அங்க ஸ்கிரீன் மேல என்ன பண்ணுவாரோ அதான் பார்க்குவாரோ. இந்த பையன் நல்லா பண்றானா, அடரா விஷுவல் அப்படிதான் இருக்கு. If you ask me what are my inspirations, they'll all be in the 1950s, 10 Commandments, Ben-Hur and all these kind of movies. I want to talk about her role. I have to thank her a lot for her patience. The best part of what you're going to see of this character will come into the second part. The first time I'm listening to him talk about me. Happy tears. இந்த படத்துல நாங்க யஷ் இதுக்கு மேல நாங்க என்னவா எதிர்பார்க்கறது? அது நான் முதல்ல இருந்து ஒரு விஷயம் சொல்ல வந்தவர் என்ன சொல்லவே இல்லை. 2 விஷயம் இருக்கு. பஞ்ச பேசும்போது என்னடா இப்படி பேசு, அதான் என்னடா இப்படி பேசுறான் அப்படின்னு யோசிக்காம இப்படி பேசுறான் பாரு அப்படி யோசிக்கணும். நீங்க பேசுறது எல்லாமே அப்படிதான் இருக்கு. அதனால நாங்க என்ஜாய் பண்றோம். அந்த விஜய் சேதுபதி படம் அது கிடையாது. பாத்தீங்களா நம்மால. So I'm so glad to be here. முதல்ல வந்து KGF Chapter 2 வருது அப்படின்னு சொன்ன உடனே people were like எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு. அதுவும் தமிழ் மக்கள் மெயினா. ஸோ தமிழ் நல்லா பேசுவீங்க அப்படின்னு சொன்னாங்க வந்த உடனே. I was like very happy. அப்படியா? இல்ல ட்ரை பண்றேன். இவ்ளோ தூரம் வரதே வந்து சூப்பரான ஒரு விஷயமாச்சு. It is like it was so big and next என்ன இன்னும் வரும் அப்படிங்கும்போது டைரக்டர் சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம் தான் வந்து வந்தது. He said it will be 4 times bigger than the first one in one of your interviews. So அது எதனால அது? Why was that? Drama, the emotion. Okay. Budget wise also? No, I did not mean that at all. Okay. I think that's given that we were going to spend a lot more for the second part, even without all the. But now that came in, I think it became very easy for us with the budget. But that was not the. So you intended to say the emotions, the drama, all those. Correct. Things in the movie and the madri aspect la sollirukeenga. But yes, it worked out well. Nammala vandu innum perusa edirpaatha mariye vandu I think Chapter 2 has come out illaya. It has come out. I hope so. Yes. You will have to tell me that. We are definitely going to tell. Like innu konja naal padam varumbodhu like we will all be talking only about that. And Yash has become a household name here. எல்லாரும் வந்து யஷ் வந்து எங்க வீட்டு பையனா தான் நாங்கலாம் வந்து பாக்குறோம். And not only in Tamil, in all the languages across the country, and it is like so huge beyond life.
And how does it feel? Because like நீங்க எதிர்பார்த்தீங்களா first இது? அது எவ்ரி ஆக்டரோட ட்ரீம் அதுதாங்க. ஆமா. மக்களுக்கு பீப்புள் ஷுட் லைக் இட். கரெக்ட். அதுதான் மெயின் கோல் இருக்கு. ஸோ ரொம்ப பெருமையா இருக்கு. அது ஆடியன்ஸோட லவ் அண்ட் ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் அது. கரெக்ட். அவங்க யார் ரசிச்சாரோ whoever they like அவங்க எங்கேயே தூக்கி போடுவாங்க. அவ்வளவுதான். நம்மது ஒண்ணும் இல்லை இங்க. அதுல ஒரு டயலாக் ஒன்று வரும். ஸோ இட் சேஸ் லைக் பவர்ஃபுல் places, you know, it makes the powerful people. அது வந்து நீங்க உங்களுக்கு உங்க லைஃபோட எவ்வளோ வந்து அது கனெக்ட் பண்ணிக்க முடியுது. லைக் பிகாஸ் it was a powerful place. KGF 1 was a powerful place. You became powerful. Now you have become that powerful place. இது வந்து ஒரு பெரிய விஷயமா மாறதுக்கான ஒரு பவரா நீங்க வந்தாச்சு. இப்ப யஷ் அப்படின்னா பவர் தான் எங்களுக்குலாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வருது. ஸோ அந்த அளவுக்கு இட் ஹஸ் grown. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த ப்ராஜெக்ட் எப்பவுமே அந்த ப்ராஜெக்ட் எந்த மாதிரி இருக்கோ அதுதான் உங்களுக்கு பவர் கொடுக்குது. ப்ராஜெக்ட் நல்லா இருந்தா ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். ஆடியன்ஸுக்கு பிடிச்சாதான் அங்கேருந்து நமக்கு பவர் வரும். இல்ல பவர் கட்டுதான். ஓகே. அண்ட் ஸ்ரீநிதி, யூ லுக் வெரி கியூட், வெரி பிரிட்டி. சோ இந்த படத்துல வந்து அவரோட பயங்கரமான பவர்னா வந்து நீங்க தான் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் சாப்டர் 1 பார்த்த உடனே பா நம்ம ராக்கி ஒருத்தர் மேல போய் விடுறாங்க அப்படின்னா வந்து அந்த பொண்ணு எப்படி மாசா காமிக்கணுமோ அந்த மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க. ஃபுல் பவர் மாஸ் தான் இல்ல? எனக்கு தமிழ் அவ்வளவு தெரியாது. நான் பேசுறது புரிஞ்சு I can understand. So mass, yeah, but you'll see many more different shades of Reena in this part. Okay. She does have a very important role to play. So we'll have to wait and watch how does she gets connected to the plot and to hero's life and everything else. And from the first movie, உங்களோட மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து இப்போ இவ்வளோ பெரிய படம் வந்து எடுத்தாச்சு. இட் இஸ் லைக் சோ பிக். அண்ட் திருப்பியும் வந்து சார் கிட்டேருந்து அந்த உக்ரம் மாதிரி ஒரு படத்துக்கு வந்து நாங்க எதிர்பார்க்க முடியுமா? will it happen? I don't think about the budgets when writing the script. I try to think about the soul of the script, and heroism should always have a calculation to it as to why this is happening and the conflicts that come into the whole story. I think about that more than I should make a big budget movie. I don't think I'll think like that. Okay. I think you just made it like so powerful. You're only talking about everything. And this film, Yash வந்து அங்க வந்து நிக்கும்போது we felt that, you know, Dawn நிறைய நம்ம வந்து பார்த்துருப்போம், நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், நிறைய and especially in Tamil, like we just worship films like that and it is so good. உங்களை வந்து பார்க்கும்போது நீங்க அந்த 1000 பேரை அடிச்சாலும் it is so convincing. பார்க்கும்போது அடி பண்ணு பிச்சுடு அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து தோணும். ஸோ அந்த அளவுக்கு it was so convincing. So how did you have to, you know, build yourself up, you know, make yourself up to do this movie? ஸ்கிரிப்டுங்க, அந்த ஸ்கிரிப்ட் டைரக்டர் the way he etched my character, அவங்க மைண்ட்ல இருக்கு. எப்பவுமே டைரக்டர் தான் அந்த ஒரு வேர்ல்ட் கிரியேட் பண்ணுவார். அந்த வேர்ல்டு அப்படி நாம எல்லாம் இங்க ரொம்ப காமன் தான். ஹீரோஸ்னா அப்படிதான் இருக்கணும். நமக்கு அது சின்ன வயசுல இருந்தா நாங்க பார்த்துட்டு வளர்ந்ததே அந்த மாதிரி ஹீரோஸ் பார்த்து. ஸோ அந்த மாதிரி ரோல் பண்ணணும்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கணும். அவ்வளவுதான் மெயின். அதுதான் அந்த கான்ஃபிடன்ஸுக்கு நம்மளுக்கு அப்ப முதல்ல இருந்தே வந்து ஹீரோ அந்த மாதிரி படம் பார்த்து வளர்ந்துட்டோம். அது இங்க எல்லாருக்கும் இருக்கு. அது நீங்க ஒரு புது ஆக்டர் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் பிலிம் பார்த்தாலும் நம்ம அந்த ஸ்டைல் அந்த இது ஆக்ஷன் இது வந்துடும். ஏன்னா நாங்க எல்லாம் படம் பார்த்து அங்க தியேட்டர் விசில் போட்டு அங்கேருந்து வந்தவங்க. ஸோ ஐ வாண்டட் டு பி an actor பிகாஸ் அதெல்லாம் பார்த்து நமக்கு அந்த ரெஸ்பெக்ட், அந்த லவ், அந்த ஃபேன்ஸோட அன்பு அது Oh, that's so nice. Actually, he's being very open about it. நான் வந்து இப்ப ரொம்ப எனக்கு இது வேணும், நான் மாஸ்னா நான் அந்த அளவுக்கு வரணும் தான் நான் முதல்ல இருந்தே செட் பண்ணிருக்கேன் மைண்ட் அப்படிங்கிற மாதிரி. சின்ன வயசுல இருந்து அதுதான் என்னோட. It reflected on screen. நீங்க மனசுல நினைச்சது அப்படியே வந்து ஸ்கிரீன்ல வந்திருக்கு அப்படிங்கறதா உண்மை. அது again the presentation of director, the way my cameraman shows me and my stunt masters அன்பறிவு இங்க இந்த அவங்க ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாரு. இட்ஸ் ஆல் அபவுட் தேர் டெக்னீஷியன்ஸ். எப்படின்னா அவங்க ஒரு சின்ன குழந்தைய வச்சு இப்படி ட்ரெஸ் பண்ணுவாரு இல்ல பேரண்ட்ஸ், அப்படி பண்ணி விடுவாரு. நான் பார்த்தது நான் பண்ணதை ரசிச்சுவாரு. அப்படிதான் எனக்கு தோணுது ஹீரோஸ்னா. பட் இட் வாஸ் சீன் ரஸ்ட் தான் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து வந்து they have actually அப்படியே sculpted you அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டா வந்து. So everybody, my costume designer Sanya. So cinema is not about only hero. No, it's about their vision, and their vision is the hero. And
I have to carry that. அத எனக்குள்ள எடுத்துக்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணி வருவாரு. ஸோ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தேர் திஸ் திங். So this one I wanted to ask you, because from television to cinema அப்படின்னு வரும்போதே வந்து we'll always have like dreams. Okay, நம்ம இது பொண்ணும் இந்த இடத்துக்கு போய் உட்காரணும் அப்படின்னு. That career shift and அங்கிருந்து வந்து such a big one அப்படிங்கும்போது அந்த டிராவல் உங்களுக்கு வந்து எப்படி இருந்தது? லைக் யூ ஹவ் சீன் யுவர் செல்ஃப் லைக் கோயிங் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபார்வர்ட் இல்லையா? ஸோ அது எப்படி இருந்தது? அண்ட் என்னெல்லாம் விஷயங்கள்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க ஆன் த வேல? இதெல்லாம் நம்ம இப்ப சொன்னீங்கல்ல, விசில் அடிக்கணும், கை தட்டணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன் நான். அந்த மாதிரி அதெல்லாம் நான் படம் பார்த்து we learned through cinema, I can say that. ஓகே, இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு டயலாக் இருக்கு, அதுக்கு தான் நாங்க எல்லாம் வந்து வெயிட் பண்றோம், இந்த டயலாக் தான். அப்படி கிடையாது. So when I think in one of the films Rajini sir says, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கிடைச்சா நிக்காது. போடுறா. See, we learn through cinema. நான் எங்க போனாலும் இது சொல்லுவேன், சினிமால நிறைய கத்துக்கிற விஷயம் இருக்கும். நாம என்ன கத்துக்கணும், என்ன எடுத்துக்கணும், அது நமக்கு it depends on you. So அந்த மாதிரி, so everything has to be worked hard. ஒரு ஸ்டெப்ல நீங்க அப்படி போய் தான் அது, then only the success is really tasteful. யாரும் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு இத வந்தா ஈஸியா வந்தா அது வேல்யூ உங்களுக்கு புரியாது. Oh my god, I think I'm going to learn a lot of life lessons here from Yash. நிஜமாவே அதெல்லாம் அப்படியே போய் மண்டையில உட்காருது, கரெக்ட் தான் என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி. And Srinathi, it's such a huge film for you, and it is like you know, it is not like the heroine comes அப்படியே வந்து நம்ம வந்து போனோம் ஒரு நாள் டான்ஸ் ஆடணும். It is not that type. That's how everybody starts, and அதுக்கப்புறமா they get like really powerful roles. But this one was really powerful and you were like equal to the hero. அப்படி இப்படி ரெண்டு பேரும் இப்படி நிக்கிற மாதிரி have given you a character. So how did this come to you and how you felt after the first one released? ஏன்னா it would have taken you to a next level, இல்லையா? How did this come? I think he should answer that. I think he's just very silent today. Yeah, so I'm trying to also like give him some work. But yeah, I think the pictures were in the paper, and that's how I won a pageant back in 2016, and the photos were in the paper. Apruma, he saw and correct, right? Yeah, I'm hoping that's true. So yeah, we met, and then I ended up with this project. Getting this project has been truly a blessing, because first movie coming in 5 different languages and then dividing into 2 parts. Unfortunately for the Reena character, we could not see much of her shade in part 1, but there's a lot of mystery left for the part 2, which is great. But yeah, all I can say is I'm truly blessed to have landed up with this project and to work with Prashant Neel. Yeah. So he is always silent like this. இப்படியே தான் இருப்பாரா? நான் பாதி நான் தமிழ்ல பேசினா அவர் வந்து எனக்கு புரியாது அப்படின்ட்டாரு. I think that would be an excuse also not to answer. So you never know. இல்ல நான் வெளியில சொன்னாங்க டைரக்டர் கொஞ்சம் தமிழ் தெரியும்னாங்க. I'm really sorry, I don't. Yes, you have to clear this confusion. But people told me பிரசாந்த் சாருக்கும் கொஞ்சம் தமிழ் தெரியும். தெரியுமா தெரியாதா? நீங்க சொல்லுங்க. தமிழ் to communicate what he wants. செட்ல நிறைய பேசுறது புரியும். தமிழ்கார இருந்தார் நம்ம செட்ல. அப்போ he used to talk, but I think Anbu Arivu master, they're teaching me a few words. Hope they are all good words, because we people hear from Tamil first நாங்க கேட்ட வார்த்தை தான் சொல்லி கொடுப்போம். எல்லா லாங்குவேஜ் அப்படிதான். They're all very good words. Okay, all good words. 4 good words சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. பேசுங்க. எல்லாம் நான் சொல்ல வேண்டியதா இருக்கே. சொல்லுங்க, பேசுங்க ப்ளீஸ். புரியுதா? I think he is only giving my words. நான் தான் இதெல்லாம் கேட்கணும். சொல்லுங்க சார், பேசுங்க சார், புரியுதா சார் நான் பேசுறது, அந்த மாதிரி. Okay, and we all just love the tone of the movie. It is so nice. So how did you conceive this idea? என்ன மாதிரி வேணா எடுத்துக்கலாம், but the tone has become like the talk of the movie. Yeah. We had to create a world. We're basically creating a fantasy. So to create that world, everything is important. From the acting to the costumes to the sets. And I just wrote the story. The whole team sat together and they contributed and made the world as real as possible. So true. And it was mind-blowing to see like so much going into even one scene. ஒரே ஒரு சீன் எடுத்துக்கிட்டா கூட அவ்வளோ டீடைலிங், அவ்வளோ மக்கள், அவ்வளோ விஷயங்கள். அது வந்து பார்க்கவே வந்து எப்படி இப்படி ஒன்று கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு நம்மளுக்கு யோசிச்சு பார்த்தாலே தலை சுத்துது. சார் எப்படி அப்படியே சைலண்டா அப்படியே he handled everything and dual personality.
dual personality. dual person. ஓ இப்போ வந்து பாக்குறது அந்த சைலண்ட் பர்சனாலிட்டி. The vision is different. செட்ல அவங்க ரொம்ப ரொம்ப வயலண்ட். நீங்க சொல்ற மாதிரியா? அந்த டயலாக் நீங்க நான் சொன்னா ரொம்ப கேவலமா இருக்கும், யஷ் சொன்னா அது நல்லா இருக்கும். ஏன்னா தட் வாஸ் நீங்க சொன்னா நல்லா இருக்கு, நாம சொல்லிட்டோம் ஆல்ரெடி. இப்ப அத நீங்க சொல்லணும் உங்க ஸ்டைல்ல. அப்படிதான் அது நான் சொன்னேன்னா அங்க இருந்து என்ன வந்து அடிப்பாங்க. நீ யஷ் கிட்டே நின்னு இந்த டயலாக நீ பேசிருக்கீங்கன்னா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். பேசிக்கலி ஐ டோன்ட் லைக் வயலன்ஸ், பட் வயலன்ஸ் லைக்ஸ் மீ. வாவ். சோ ரொம்ப பாவமா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த பேசிக்கலி சூட் ஆகாதுங்க. சொல்லிட்டாங்க, நான் அப்படியே சொல்றேன். violence நீங்க சொல்லுங்களேன். நீங்க நல்லா சொல்லுங்க. நல்லா இருக்கு, நானும் சொல்றேன் கூட. violence வாய் மட்டும் அசைக்க. I don't like it, but violence likes me. But violence likes me. It's me. நான் வந்து வடிவேல் ஸ்டைல் மாதிரி ஆகிட்டேன். அவர் சொன்னா நல்லா இருக்கு, நான் காமெடி பீஸ் ஆகிறதுக்காக எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு அவரு. But it was like so nice when he talks like that, no? And Yash, உங்களுக்கு வந்து this film has been like, எப்படி சொல்றது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு படம் நமக்கு நீங்க சொல்ற மாதிரி தான், நம்ம கை தட்டணும், விசில் அடிக்கணும் அப்படிங்கறது எதிர்பார்த்து தான் பண்ணுவோம். பட் அதெல்லாம் மீறி போயிடுச்சு இந்த படம். இட் வாஸ் லைக் பியாண்ட் எவ்ரிதிங். நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்போம், அதுல இருந்து கொஞ்சம் ஜாஸ்தி வந்தா சந்தோஷப்படுவோம். ரொம்ப ஜாஸ்தி வரும்போது பா எப்படி இருக்கு பாரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும்ல. பட் நீங்க அந்த படம் பண்ணும்போது, முடிக்கும் போது, ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட அந்த மென்டாலிட்டி எப்படி இருந்தது? மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருந்தது? இந்த படம் பண்ண இன்டென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடும். இது இண்டஸ்ட்ரி, நாங்க எல்லாரும் ஒரு நல்ல படம் பண்ணணும், இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படி ஃபீல் ஆகணும். வாட் இஸ் த பொட்டென்ஷியல் ஆஃப் அவர் youngsters, what is the potential of our technicians, இப்படி how can we express our stories, அந்த மாதிரி இன்டென்ஷனல் பண்ணது. ஸோ அன்பு எவ்வளவு கிடைச்சாலும் அது வாங்கணும், கொடுங்க. ஸோ in that case you have to be happy. அது மக்கள் அவங்க it's all about them if they like it. இந்த டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிரோம். யஷ் உங்களை இங்க இருந்து விடுறதாவே இல்ல நாங்க. You cannot go back to where you are staying. You're just going to keep him here. ஏன்னா இந்த தமிழ்ல அவர் சொல்ற டயலாக்லாம் எல்லாமே பஞ்ச் டயலாக் மாதிரி enlightening. It's all enlightening and also it is so powerful. It is like இவர் பேசும்போதே பஞ்ச் டயலாக் தான் வருது. கமர்ஷியல் படம் பார்த்து வளர்ந்தவனா, it's in his blood. It is just inside அப்படியே இல்ல. அது அவர் பேசும்போது நான் அப்படியே பாக்குறேன், என்ன மாசா பண்றாரு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ தட் வாஸ் ஹவு த ஹோல் மூவி வாஸ். இட் வாஸ் லைக் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஒரு டைரக்டரோட ஒரு பெரிய ஒரு விஷயம், லைக் ஹி ஹஸ் புட் இன் சோ மச் ஆஃப் ஹிஸ் ஓன் தாட்ஸ் அண்ட் த வே ஹி ஹஸ் கிரியேட்டட் இட். பட் யஷ் வாஸ் டேக்கிங் இட் யூனோ இன் திஸ், அந்த ஒரு ஃப்ளோல வந்து திஸ் மேன் ஹாஸ் பீன் தேர். அது வந்து பார்த்துட்டு நாங்க எல்லாம் யஷை பார்த்து அப்படி வாய பொழக்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. பட் KGF சாப்டர் 2 அப்படின்னு வரும்போது இதே மாதிரி மாஸ் பஞ்ச் டயலாக்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்குமா, அப்படியே இருக்குமா, எப்படி? பூரா மாஸ், ஃபுல் மாஸ் தானா? ஃபுல் மாஸ், செம்ம மாஸ். அப்படியே தெரிக்க விடுற மாதிரி. See, the story is also very good, but the way we conceive this whole thing is also மாஸ். இல்லைன்னா என்னங்க, தியேட்டர் வந்து கேளுங்க சார், சொல்லுங்க சார். ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணணும், செலிப்ரேட் பண்ணணும். இது அது நம்ம ஊர் கல்ச்சருங்க. அது தியேட்டர் பார்த்து அந்த ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கணும். அது நமக்கு தெரியும். நாம அங்கேருந்து வந்து எப்பவுமே நான் அதே சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா எனக்கே போர் அடிச்சிடும். ப்ரீச் பண்றது எல்லாமே இருக்கு. இப்படி சொல்லுங்க, just told you, like that there are so many elements, dialogue you can take away. Correct. But the whole presentation is always with one intention. அவங்களுக்கு பிடிக்கணும், அவங்க செலிப்ரேட் பண்ணணும், அவ்வளவுதாங்க. ஃபினிஷ். நீங்க எனக்கு என் போனை மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் நோட்ஸ்ல அவர் சொல்றதெல்லாம் ஒரு ஓரமா போட்டு வச்சுப்பேன். நாளைக்கு பின்னாடி ஷோ பண்ணும்போது நான் எல்லார்கிட்டயும் போய் சொல்லுவேன், மாசம் நான் டயலாக்லாம் பயங்கரமா பேசுவேன். இவர்கிட்ட இந்த ஒரு கிளாஸ் போனா எனக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே மாசத்துல நான் தான் மாஸ் இங்க அப்படி ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். சோ பேசிக்கலி நம்ம வந்து ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக ஒரு படம் பண்ணும்போது எல்லாமே நம்ம மைண்ட்ல இப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்து நம்ம செட் பண்ணிப்போம். அதுவும் உங்களுக்கு இது இருந்திருக்கும், இவ்வளவு மாசா சூப்பரா இருக்கணும், ஒவ்வொரு டயலாகும் பவர்ஃபுல்லா வரணும், ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் பவர்ஃபுல்லா தெரியணும், எல்லாமே இருந்திருக்கும். அது மத்தவங்க கிட்ட பண்ணும்போது எப்படி இருக்கும் தெரியாது. பட் யஷ், லைக் வி செட், இட் இஸ் இன் ஹிஸ் பிளட், ஐ கெஸ். சோ உங்களுக்கு அது அவ்வளவு ஈஸியா இருந்தது அவரோட ஒர்க் பண்ணது? வாஸ் இட் வெரி ஈஸி டு ஆக்சுவலி மேக் ஹிம் தட் ராக்கி? You tell him the character, you just give him the chassis. He put the engine, he put the body, painted it, he did everything possible. Patti tinkering ella pattachu. Everything he did. So it should have been a pleasure to actually work with Yash. Absolutely. Yeah, definitely. Absolutely. Okay. And any one time where like நீங்க வந்து
யோசிச்சு எனக்கு இது இப்படி வரணும் அது அப்படி வரணும் அப்படின்னு ஏதாவது யஷ் கிட்ட சொல்லும்போது immediate will he make the changes and do it? We discussed everything. He tells me changes for the script itself. Oh, he also and tells you. I tell him, very rarely that, I want bus unchuringe. கொஞ்சம் Unchuringe. And he does it. There is no egos on the sets at so all. it is a give and take relationship தான் correct KGF, for us to come till here, the first thing is we didn't have any egos. nice and please tell me about the whole camera crew and it is everything in the film like when you see you can see இவ்ளோ பெருசா இருக்கு இந்த படம் இவ்ளோ நல்லா இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து அந்த கேமரா வர்க் தான் so you have to talk about them and how difficult it was to be for those people to actually get it on like how you thought அந்த மாதிரி வரதுக்கு எப்படி இருந்தது நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நினைக்கிறேன் தமிழ் இங்கிலீஷ்ல No, I got it. I got what Okay. Bhuvan Gowda is the cinematographer. Okay. He was a still photographer in Ugram, Ugram okay for us in Ugram. okay And he did a little bit of patchwork for us in Ugram also. He completed that movie for us. okay So from then itself, the kind of photographs he used to take, the kind of blocks he used to keep, I knew that this guy is going to be something really big. And for a project like KGF, you should get some of the biggest names in cinematography. But we went with him. nice We trusted him and he's been fantastic. He's done his research on the kind of subjects that we're doing. He gets involved with everything, from the costume okay to the sets. okay Am I answering what? yes you are பாருங்க நானும் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நாங்க பேசும்போது தான் அது வருதுன்னு நினைக்கிறேன் So, Bhuvan is on a different level. okay And in spite of doing all these things, with a big movie like this, he does it at breakneck speed, very, very fast. He's probably one of the fastest DOPs that you will find. okay And he basically, sometimes I tell him what to do. And sometimes he tells me that, the light is in the right place. I think we have to do this scene right now. And we run behind him. And I become an assistant director to him. பின்னாடியே ஓட வேண்டியது Yeah. So he's perfect with that. It's very important for a movie like this because once again, when we talk about a movie where there is fantasy, you have to have that look and feel also to make it look like a fantasy. You have to convince them that, this is probably not here. It's probably here, but we don't know where this place is. correct And that job he did beautifully. and ஸ்ரீநிதி நிறைய தமிழ் படம் பாப்பீங்களா பாத்திருக்கீங்களா I'm a typically a filmy kid, so everything I like. Everything. I like to watch movies, all actors. I like to learn from them, watch them. Oh, It's nice. a treat to watch. I'm working in one of the Tamil movies. Okay. So it's great. I'm open. You open your arms, I'll run and come. படம் கொடுங்க I'm here அந்த மாதிரி so you've got both of them like that they are like into movies so much from the beginning itself முன்னாடில இருந்தே எனக்கு படம் தான் எல்லாம் அப்படின்னு ஒரு ரெண்டு பேரை கரெக்டா புடிச்சு ஒரு படத்துல போட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் and Yash you've been going for a lot of promotions across the country so ஹிந்தியா இருக்கட்டும் தெலுங்குவா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் of course கன்னடாவா இருக்கட்டும் the kind of love you get is like எங்களுக்கே பாக்குறதுக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு இட் இஸ் லைக் சோ குட் டு see அப்படிங்கிறது so what is the best part about this movie becoming a pan Indian movie to be honest ஒரு how do you feel எனக்கு ஒரு குடும்பம் இருந்தது இப்போ ஒரு பெரிய குடும்பம் இருக்கு எல்லாமே இப்படி பண்ணா நான் என்ன பேசுவேனே தெரியலையே Okay, I'll stop talking now. You're making me conscious. it is so good to see One after another. அதாவது நம்ம பஞ்ச் டயலாக் ரெண்டு ஐயோ. இல்ல நான் ஒன்னு சொல்றேன் ரெண்டு விஷயம் இருக்கு ஓகே பஞ்ச் டயலாக் பேஸ் எஸ் Okay, நான் கொஞ்சம் போரிங்கா கொஞ்சம் இப்படி வந்து இல்ல இப்படி வேண்டாம் வந்து வேண்டாம் வேண்டாம் சொல்றேன். வேண்டாம் இதுதான் நல்லா இருக்கு அதுதான் நான் இப்ப சொல்ல வரேன் ரெண்டு உண்மைங்க உண்மை எப்பவுமே நல்லதா இருக்கு அது பஞ்ச் லைன் தான் ஐயோ எனக்கு மயக்கம் வருது it is so good to see them talk like that it is like sharp on to the point அது ஒரு பவரோட வேற வருது பயங்கரமா so பெரிய குடும்பமா இருக்கு அதுல விட்டோம் நம்ம so how is the love and how are people receiving you இது நம்ம இந்தியன் கல்ச்சருங்க ஸோ வேர்ல்ட் இஸ் ஒன்ன்றது எப்பவோ சொல்லிட்டாரு வசுதைவ குடும்பக்கம் அப்படி சொல்லுவாரு ஸோ நம்ம எல்லாம் ஒண்ணுதான் நாங்க பேசுற லாங்குவேஜ் வேற இருக்கலாம் நாங்க ஃபாலோ பண்ற கல்ச்சர் வேற இருக்கலாம் ஆனா பை தி எண்ட் ஆஃப் தி டே ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஹியூமன்ஸ் அண்ட் வி ஆர் லிவிங் அண்டர் ஒன் ஹியூஜ் ஃபென்டாஸ்டிக் கண்ட்ரி ஸோ
இட் ஃபீல்ஸ் குட். எங்கே போனாலும் உண்மை சொல்றீங்க, பஞ்ச்லைன் எல்லாம் கிடையாது. எங்கே போனாலும் எனக்கு வீடு மாதிரியே இருக்கு. நீங்க உண்மையதான் பஞ்சா சொல்றீங்கன்னு நான் சொல்றேன். வீடு தான் உங்களுக்கு. நாங்கெல்லாம் we are all family. எங்க போனாலும் அந்த மாதிரியே ரிசீவ் பண்ணுவார், ரெஸ்பெக்ட் கொடுக்குற. திஸ் இஸ் வாட் திஸ் கண்ட்ரி நீட்ஸ். கரெக்ட் இல்லையா? நம்ம ஜெனரேஷன் அட்லீஸ்ட் we have to think like this. All the differences should be our strength, cultural differences. It can't be our weakness. So we have to come together and think about what we can do as a country. So true. And as an individual, wherever you go, people will support you if you have right intentions. So அது பார்த்தாலே நம்ம மாதிரி நான் எங்கேருந்து வந்தவங்க, நாங்க என்ன எதுவுமே கிடையாது நமக்கு லைஃப்ல உண்மை சொல்லணும்னா. பட் த கான்ஃபிடென்ஸ் அண்ட் தென் ஹோப் அதெல்லாம் வச்சுக்கிட்டா யார் என்ன வேணாலும் பண்ணலான்றதுக்கு ஆடியன்ஸ் எப்பவுமே நான் அதே சொல்றேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பேசலாம். ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி, whether hero is good, இந்த படம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு, இந்த மாதிரி படம் ஓடும், அவங்க என்ன சொல்லுவாரோ அதுதான் ஃபைனல். ஸோ நல்லா இருந்தா அவங்க பார்க்குவார். அது கான்ஃபிடன்ஸ். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணப்போ ஒரு ஹீரோ, nobody believed that I can be an actor. Nobody believed that I can be a hero. அது எல்லாமே நடந்தது because of audience. So every time I went on chasing my dreams, எனக்கு யார் சப்போர்ட்னு கேட்டா ஐ நோ தட் தேர் ஆர் பீப்புள் அங்க எதுவுமே பார்க்க மாட்டாருங்க. அவங்களுக்கு அங்க ஸ்கிரீன் மேல என்ன பண்ணுவாரோ அதான் பார்க்குவாரோ. இந்த பையன் நல்லா பண்றானா, அட்ரா விஷுவல் அப்படிதான் இருக்கு. கேட்கவே நல்லா இருக்கு. It is so good. அவ்வளவுதான். So that is very simple and I stick to basics. Okay, I was just about to ask you that. ஏன்னா அந்த ஒரு சீன் தான் வந்து it became very, it was the most emotional moment for you. அந்த பன் சீன் வந்து நீங்க இறங்கின உடனே சொல்லுவீங்க, அந்த அவ்வளவு ஷூக்கு பாலிஷ் போட்டாதான் எனக்கு இந்த ஒரு பண்ணு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. இட் இஸ் லைக் சோ மச் ஆஃப் ட்ரூத் இன் தட். லைக் எவ்ரிபடிஸ் லைஃப் இஸ் அ ஸ்ட்ரகிள். ஒவ்வொரு இடத்துல இருந்தா நம்ம எல்லாருமே வந்து வெளியில வரும். ஸோ யஷ் கேஜிஎஃப்க்கு முன்னாடி ரொம்ப ஆசைப்பட்டு எந்த இடத்துல இருந்தீங்க, வாட் வேர் த ஹர்டில்ஸ் யூ காஸ்ட், அண்ட் இப்போ இருக்கிறது ஆப்வியஸ்லி நீங்க நினைச்சதெல்லாம் வந்து நினைவாயிடுச்சு. பிகாஸ் யூ வாண்டட் இட் லைக் from your heart and it happened. But what was Yash before that? நீங்க சொன்ன மாதிரி what were the struggles you were like actually facing? எல்லார் லைஃப்லயும் இருக்குங்க. என் லைஃப்லயும் அது இப்ப பார்த்தா ஸ்ட்ரகிள்னு சொல்லலாம். அப்பா அது ஸ்ட்ரகிள் கிடையாது. அப்பா அம்மா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட சொல்லலாம். ஸோ ஹி வாஸ் அ பஸ் டிரைவர். ஸோ ரெகுலர் ஃபேமிலி. ஐ வாண்டட் டு பி அன் ஆக்டர். அப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாரு கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாம். ஆனா when I started telling I want to be a hero, சின்ன வயசுல நான் ஹீரோ ஆகிறேன்னு நம்பிட்டேன். எத்தனை வயசுல முடிவு பண்ணீங்க நீங்க இது? அது கூட எனக்கு தெரியாது, அப்படி இருக்கு. முதல்ல இருந்தே அது எப்படியோ வந்துருச்சு உள்ள. So yeah, I started participating in cultural activities. அப்போ அந்த appreciation, அந்த attention அதெல்லாம் அதுக்கு அடிக்ட் ஆயிட்டேன். அது வேணும், இப்படிதான் இருக்கணும், அந்த அன்பு வேணும், அப்படிதான் போயிட்டோம். So then I decided to get into cinema. Of course பேரண்ட்ஸ்க்கு பயம் இருந்தது. எதுக்காக நீ அங்கெல்லாம் போனா என்ன ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்டடிஸ் பண்ணுக்கோ, ஃபினிஷ் பண்ணோ, அப்புறமா போ. தேர் இஸ் நத்திங் ராங். இந்த பார்த்தா யாரும் தப்பா எடுக்காது, ஸ்டடிஸும் பண்ணணும். கண்டிப்பா நாம பண்ணல. என்னன்னா ஐ வாஸ் வெரி கிளியர் அபவுட் திங்ஸ். ஸோ ஐ ஃபினிஷ்ட் பியூசி அண்ட் தென் with lot difficulty I finished PUC. Till 10th standard I was okay. I wanted to join acting institution, but they parents தான அவங்க, they will always think they good only try about to you. secure your future. Yeah, so அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து தியேட்டர் ஜாயின் பண்ணி அங்க ஒர்க் பண்ணி சீரியல் டு சினிமா. இப்போ சினிமா போயிட்டு இருக்கு. சினிமா வந்து பெருசா போயிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் சினிமா, இந்த சினிமா மட்டும் தான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இங்க வந்து we have like huge expectations here for KGF chapter 2. because இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் வெளியில. I was just talking to someone there. க்ரூவோட பேசிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட நான் வந்து 150 வாட்டி இந்த படத்தை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. 150 times. Can you believe that? Oh really? Wow. He literally said, I saw this 150 times. I'm still not able to get out from that hangover. எனக்கு அப்படியே அந்த படம் மட்டும் தான் எனக்கு மண்டையில ஓடுது. We are all like huge fans. இங்க இருந்து கிளம்பி போய் நாங்க பெங்களூர்ல பாக்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து people are there. So அந்த அளவுக்கு வந்து they love the movie. What you think is the crux which made this a pan-Indian movie? What was like your surety about இது பெருசா வரும் அப்படின்னு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு தோணிருக்கும்ல? What made you think that? I never had surety for pan-India movie. Okay. We started this as a Kannada movie. And Yash, for some reason, he thought that this will work outside, and he took it outside. And but I think what worked for the movie is every movie has heroism. I don't think it was just the setting of the
the movie, it's the emotion behind the heroism in the movie that worked a lot. There's a proper reasoning why he is like this and what he's doing. So I think when you get that reasoning right, everything looks nice after that. Correct. So that's something that I think has worked. It has definitely worked wonders, நிஜமாவே. And ஸ்ரீநிதிக்கு வந்து இது எல்லார்கிட்டயும் நாங்க கேட்போம். நான் இந்த கெமிஸ்ட்ரி அதெல்லாம் கேட்க போறது இல்லை. It is all very cliched. எல்லார்கிட்டயும் இப்போ எப்படி இருந்தது கெமிஸ்ட்ரி that no. But most of the heroines அவங்களுக்கு வந்து டைரக்டரை ரொம்ப பிடிக்கும். பக்கத்துல வந்து ஹீரோ இருந்தாலும் டைரக்டர் சூப்பர் பயங்கரமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. பிகாஸ் they talk a lot, they converse a lot. Like நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. இப்போ யஷா இல்லாட்டி நம்மளுக்கு பிரசாந்தா அப்படின்னா choose only one person who are like, yeah, he's the best அப்படின்னு சொன்னா யார் சொல்லுவீங்க? You can't. Director தான். நீங்க answer சொல்லிட்டீங்க. I'll tell. No, I just made it easy for her. Still she is confused. No. You're asking who's choose one among Choose them. one. Yeah, no, I'm telling both individuals in their own way, they are best and they're at the top level, top notch. For me, he gave my career. So, I don't know, even if you ask this question 20 years later, I think you should also, 20 years later, if I'm still working, I want to be working. So it's Prashant will and always will be very, very special to me. He's not just director, not just mentor, teacher, sometimes father figure, brother, friend, everything. He's my counselor. I've cried 100 times in front of him. I usually don't cry. Yeah. So he... எல்லாம் ஏழ்படமா முந்தைய சார் கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க சார் புரியல. I usually don't get to praise him, so I'm getting the chance to praise him. So let me pour out. So yes, he's very, very important that way. Why did you make her cry? பாத்தீங்களா நான் இப்பலாம் கேக்குறேன். That won't come out, but I'm just telling he plays that important role. He only made you cry. No, he did not make me cry, but I'm just telling that I can vouch, I can rely on him. I was just kidding. Yeah. What made you so emotional? அந்த மாதிரி வந்து போய் அழுது எனக்கு தயவு செஞ்சு உங்களோட தெரபிஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிருக்கீங்க. He's my therapist. Correct, but he's actually my therapist. But yeah, it's just I'm that comfortable with him. I'm feeling very low. Let me go talk to Prashant. Yeah, something like that. It's very comfort, that bond. I think, I don't know, people say he's a terror and all that, you know, when you're working, but how much ever he yells or whatever he does, I still have the smile. I was like, okay. Thank you. Then. Yeah. I'll come and cry later. So yeah, that's the bond with them. That is so cute actually. That இதெல்லாம் வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கிட்ட இருந்து. It is very difficult. Even I've never told this to him, but I think for the first time I'm telling this. But yeah, he's very... What do you tell when girls cry? Yeah, because my husband alone, he doesn't even care. He's like, I செஞ்சு அழாத போ அப்படின்றோம். What do you tell when girls actually come and cry to you? Because she's so confident she can come and cry to you. Yeah. Because I don't feel comfortable crying to anyone, especially my husband. He just doesn't care. அவங்க வீட்ல அவங்க பொண்டாட்டி அழுந்தாலும் அவங்க உங்க ஹஸ்பண்ட் பண்ண மாதிரியே பண்ணுவாரு. அந்த மாதிரி பண்ணுவாரு. போமா ஓரமா. Sorry. So what do you actually tell? புரியலையே. I don't know what I told her. And Yash, stunts were like mind-blowing. We could see the effort on screen. உங்களுக்கு வந்து பார்க்கும்போது அடிச்சு எல்லாம் பண்ற பார்க்கும்போது அவ்வளோ கன்வின்சிங்கா இருக்குல்ல. What kind of efforts you had to put? நிறைய அடிலாம் பட்டுச்சா? கொஞ்சம் பட்டுச்சா நிறைய பட்டுச்சா? அப்படி ஒண்ணும் இல்லைங்க. That they take care of us really well. Okay. But I think two things. One, emotion behind it is important. அதுக்கப்புறம் technicians like அன்பறிவு masters. First படத்துல we had two masters. Okay. So Vikram and Anbu Arivu, they are also part of chapter 1. Okay. In this I think Anbu Arivu did single card. So all of them, they try to come up with that kind of a design where it looks realistic also. At the same time, it is stylized also. When in இங்க எல்லாம் அது எல்லாருக்கும் used to. அந்த படத்துல ஆக்ஷன் வந்து அது ஸ்டைலைஸ்டா இருக்கணும். அது ஃபேமிலியோட உட்கார்ந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கணும். So all of that is there. And above all, I think you have to believe it. நான் இப்போ அடிக்கிறேன் அந்த மாதிரி பாடி லாங்குவேஜ். If you have that thing only, people will like. Okay. And then if they present it well. Were you always like this conscious to actually maintain you like that? அப்படியே பார்த்தா அவர் சொல்லிட்டார் ஆனா முதல்ல விசில் அடிக்கணும் கை தட்டலாம் விசில் அப்படியே பறக்கணும் அப்படின்னு. பட் இந்த படத்துக்காக you would have put in your own efforts to build yourself like that, no? அது பண்ணல இல்ல முதல்ல இருந்தே இப்படி இருந்துட்டீங்களா? அப்பவே அப்படிதான். அது ஒண்ணும் பண்ணல. அது பண்ணிட்டே இருக்கும். Every film you have to be fit, look fit. Okay. ரொம்ப நாங்கெல்லாம் ரொம்ப பாடி அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டேன். எனக்கு இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். பிசிக்கல் யூ கேன் பி வெரி லீன், பட் தட் மேட்னஸ்
what comes out of that character. It comes from here, இல்லை உள்ளே இருந்து அந்த பிலீஃப் சிஸ்டம் அந்த மேட்னஸ் வந்தா அப்போ you can convince. If not, if you are tough also, but if you are acting like you can't move your body, or that is boring. It's about the style, it's about the look. Eyes are more important. Correct. நீங்க அடிச்சிர அந்த இது, if you look convincing, audience will be convinced. சினிமாதே அப்படிதாங்க. First on screen you should look convincing. True. So அதுக்காக எனக்கு வேலை அது, அதுக்காக தான் பணம் கொடுக்குறாரு. ஓகே. சோ பயங்கரமா அவர் வந்து பேசுறாரு. அது வந்து அது டயலாக்ல மட்டும் பவர் இல்ல, கண்ணுலயும் அப்படி பவர், எல்லாத்துலயும் பவர் தான். ஒரே பவர் தான் அவர் ஃபுல்லாவே அந்த மாதிரி வந்து இருக்கு. இட் இஸ் ஆக்சுவலி நாங்க நெக்ஸ்ட் சாப்டர்ல நாங்க என்ன எதிர்பார்க்கலாம், பிகாஸ் லைக் யூ ஹவ் கிவன் எவ்ரிதிங் இன் சாப்டர் 1. இட் இஸ் a complete package. we are watching it over and over and over again. இதுக்கு மேல நாங்க சாப்டர் 2ல நாங்க பார்க்கணும் அப்படிங்கும்போது we are like excited, and also கொஞ்சம் லைட்டா உள்ள இருக்கவங்க நாங்களே யோசிப்போம், பயங்கர பிரஷரா இருக்குமே, டேரக்டர் என்ன பண்ண போறாரு நெக்ஸ்ட், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இட் இஸ் லைக் ஹியூஜ் ஆன் தி ஹெட். உங்களை பார்த்தா அது மாதிரிலாம் யோசிக்கிற மாதிரி தெரியல, நான் தான் ஓவரா யோசிக்கிறேன். வாட் கைண்ட் ஆஃப் a pressure a director will go through with this responsibility on his head? We didn't have pressure for that. We had written the story before we started chapter 1 also. Okay. We didn't change that. So there was no pressure on that. I don't think we discussed even one day that. But after becoming a huge blockbuster pan-Indian movie, அப்புறம் யோசிக்கலையா? Somehow we had protected ourselves from that whole hype that was running around. Okay. And while filming also, we never thought that, we should make this bigger because of what has happened. It was bigger. It was bigger, and we were very happy that we kept the best content for the second part. No changes made. Absolutely no changes. That is so brilliant. So he had a vision. இது ரெண்டுமே கரெக்ட்டா போகும் அப்படிங்கிறது முதல்ல set it right. We sat down and debated over it, and that's why we were very skeptical to split it into two in the beginning. Okay. We didn't want to split it because our best content was going to the second chapter. Okay. I think it's good that you split it into two, that we had to wait and watch this, and அதுலயே எல்லாமே எங்களுக்கு இருந்த மாதிரி இருந்தது. இப்போ chapter 2 நீங்க எல்லாம் சொன்னப்போ I want to talk about her role. I have to thank her a lot for her patience, and when we split it into two, she also was aware that whatever why we chose her for the movie. We just didn't want to put somebody there just for the glamour quotient. Okay. We never intended to do that. And all her the best part of what you're going to see of this character will come into the second part. Okay. And she has a very strong meaning to the movie. I can't tell you more than that. But yeah, the first time I'm listening to him talk about me, see, happy tears. திருப்பி அழாதீங்க பாவம். திருப்பி ஒரு half an hour session ஸ்லாட்டுக்கு இனிமே சார்ஜ் பண்ணிடுங்க சார். ஒரு ஸ்லாட்டுக்கு இவ்வளவு காசு அப்படின்னு சொல்லிட்டு you just charge. No, all slots are we are there on the queue, long queue. Oh, you have a long queue there. எல்லாரும் வந்து all slots are packed here. Next Swamiji in making அப்படியே. But then she is so confident, and she told இந்த பாட்டுல தான் you can see the best of me அப்படிங்கிறது. But we already saw you like that only in this chapter 1. So we are like looking forward for Srinidhi in chapter 2. Hopefully people like it. Definitely they'll like it. நான் usually வந்து people ask like how you were inspired, என்ன மாதிரி விஷயத்தினால. So உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல இருந்து இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்க? lot of movies have inspired. Okay. We come from, basically our school itself is cinema. So we do get inspired, and what we love, everybody loves something from a particular movie. I think we do take references of movies that have been done. We do it with artwork, we do it with costumes, and we do it with all those things. But if you ask me what are my inspirations, they'll all be in the 1950s. 10 Commandments, Ben-Hur, and all these kind of movies. Okay. So, and இப்போ வந்து இது ஒரு பெரிய ரெஃபரன்ஸா வந்துரும்னு நினைக்கிறேன். I think from tomorrow, like down the lane, people will say, this was my reference, this was my inspiration. That's how the movie is actually. Thank you and so it much is so good to see. And we are so looking forward for KGF chapter 2. And இங்க தமிழ் மக்களுக்கு எங்களுக்கு யஷ வந்து எங்களுக்கு விடுறதா ஐடியாவே இல்லை. அதுவும் நீங்க இந்த இன்டர்வியூல நீங்க பேசின பஞ்செல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா நாங்க வந்து ஆல் கேட்ஸ் க்ளோஸ் தான், வெளியிலே விட மாட்டோம் அப்படின்னு நாங்களே வச்சுப்போம். அந்த மாதிரி வந்து இருக்கு. இந்த படத்துல நாங்க யஷ இதுக்கு மேல நாங்க என்னவா எதிர்பார்க்கறது? அப்படி இருந்ததா எல்லாமே இருக்கே, அப்படி இருக்கு. நல்லா இருக்குங்க. ஆனா whatever நீங்க என்ன பார்த்திருக்கீங்க chapter 1, you were telling about people who have watched it n number of times, all of that. That is because of that world. அந்த world அவங்க whatever problems he had,
was very minimal compared to what he's going to have in chapter 2. இந்த படத்துல அது எவ்வளவு ரொம்ப டஃப் காம்படிஷன் இருக்கோ அப்போதான் நல்லா வரும். இந்த படத்துல நீங்க பார்த்தா ரொம்ப ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காரு. பிகாஸ் இட்ஸ் அன் எம்பையர். அந்த எம்பையர் எல்லாருக்கும் வேணும். அதனால இவ தனியான போய் எப்படி அது வாங்குறான்றது மேட்டர். அண்ட் he has got lot of such problems in this. And problem எங்க இருக்கு அங்கதான் டிராமா வரும். Correct. So there is a lot of drama and style, attitude, all of that is in many folds. I think I just need to ask one more question. There are like really big names in this movie. So முதல் படம் நீங்க அழகா வந்து ஒரு கன்னடாக்கு பண்ண படம், it is going to be big, it's going to be huge அப்படிங்கிறது தெரியும். But chapter 2 நீங்க பிளான் பண்ணும்போது you had this star cast also you know in the mind, or you made it like chapter 2 like no and we'll make it bigger, better, like கொஞ்சம் எல்லாருக்குமே அப்பீல் ஆற மாதிரி the stars from everywhere அந்த மாதிரி யோசிச்சீங்களா? Because like அந்த star cast அப்படிதான் இருந்தது. You have to talk about them as well. Of course. We had an idea of not big stars, but we wanted people who fit this Correct. perfectly. And Sanjay sir was always there on our radar from the beginning. So that didn't change for us. Very easy for me to make that decision. Ramika Sen character Ravina Tandon madam is playing. Okay. And she also became an automatic choice because we wanted somebody vociferous. Somebody who you know can stamp her authority. I think I'm just going to take my dictionary out. Yeah, What was it? எனக்கு அது உங்களுக்கும் புரியலையா? புரியல. Authoritative. நம்ம பஞ்சம் அப்பப்ப அந்த மாதிரி இங்கிலீஷ் வரும் நமக்கு புரியாது. Authoritative. Okay. Authoritative. Commanding. So we wanted somebody like that. And we couldn't look beyond Ravina Tandon madam. She is just brilliant. Also. Yeah, and Ishwari Rao, she's done such a stunning role in this. I fallen in love with that lady all over again. God, okay. And she's also playing a role in Salar. She was an automatic choice because of her emotion that she brought in. I had seen her in a few movies. She did a movie with Rajnikant sir. And performer she. I fell in love with her. You know, she emotes through her eyes. That was brilliant. Then Saran is doing a role for us. Okay. This was a very small role, but it'll leave an impact on you. Then Rao Ramesh sir is doing a role from Telugu. That is one character that I developed after he came into the movie. He had a very short span. He had 4 days. We ended up shooting about 14 days with him. That is something we developed because it looked very, very nice when we started shooting, and all credit to him for that. So, Prakash Raj has also joined us. He's playing a very, very important character. We love that man here. Like he has done like all the roles possible. Yeah. Whatever, wherever you put him, he just fits like a glove. And he has narrated and presented this movie. We are very happy that he's the voice of the movie. So I don't want to talk about their acting prowess because I've already shown it for so many years. So I think that this is going to be definitely a lot bigger and better than chapter 1, and we are just not able to come out of that itself. So I think we'll all watch it once again. From chapter 1 we'll go to chapter 2. So release பண்றதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி அந்த படத்தை பாத்துறோம். அது டெஃபினட்டா பாத்துறணும் இல்லையா? எங்களுக்காக ஒரே ஒரு டயலாக் சொல்லி முடிச்சு விட்டீங்கன்னா என்ன அமுச்சு விட்டுருவாங்க. இன்டர்வியூ பூரா டயலாக் தான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்க பேசினாலே பஞ்சதான் சார் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. இத சொன்னா நான் என்ன வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்றேன், நான் அவனை பேச மாட்டேன் அப்படின்றீங்க. பட் we are enjoying it. அது நான் முதல்ல இருந்து ஒரு விஷயம் சொல்ல வந்தவர் என்ன சொல்லவே இல்லை. 2 விஷயம் இருக்கு. பஞ்ச பேசும்போது என்னடா இப்படி அதான் என்னடா இப்படி பேசுறான் அப்படின்னு யோசிக்காம அப்படி பேசுறான் பாரு அப்படி யோசிக்கணும். நீங்க பேசுறது இல்லாம பா அப்படிதான் இருக்கு. அதனால நாங்க என்ஜாய் பண்றோம். அந்த விஜய் சேதுபதி படம் அது கிடையாது. பாத்தீங்களா? அப்படி இல்ல இருந்தது. அது அப்படி ஓகே. ஆமா. சோ டயலாக் வேட விட்டுடுங்க. படத்தில் பாத்துக்கலாம். அண்ட் உங்களோட தமிழ் ஆடியன்ஸ்க்கு why KGF அவர்ட்ட போலாங்க. ஐ திங்க் அவங்க ட்ரெய்லர் குள்ளே சொல்லிட்டாரு. why for like எங்களோட தமிழ் மக்களுக்கு KGF chapter 2 தமிழ் மக்களுக்கு அந்த படத்து ட்ரெய்லரோட அவங்க சொல்லிட்டாரு என்ன சொல்லணும், எதுக்காக அது பேசினா அவங்க ஆடியன்ஸுக்கு புரியும். ஆனா ஒரு ஆடியன்ஸ் எப்பவுமே Tamil audience especially, they have always supported experiments, talent. Correct. That I have noticed. So
I'm very sure there are a lot of talented people in our film who have put in their heart and soul. ஒரு படம்னா அங்க எல்லாரும் வேலை பண்ணுறாங்க. எல்லா கிளாஸ், எல்லா creed, எல்லா ரிலீஜன், எல்லா லாங்குவேஜ் பேரியர் அதெல்லாம் தாண்டி ஒரு படம் வரும். ஏன்னா டெக்னீஷியன்ஸ் across the country. ஸோ இந்த படத்தில் யார் வேலை செஞ்சாரோ அவங்க எல்லாம் அவங்க லைஃப் இது போட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட் அண்ட் என்ஜாய் அண்ட் ஐ ஹோப் வி வில் என்டர்டெயின். உங்களுக்கு நாம் ஒரு நல்ல படம் கொடுக்குறோம் ஆனா விசுவாசத்தில் இருக்கேன். Thank you. That is so nice. And Yash, we have to tell you this. நான் கொஞ்சம் ஓவரா யஷை வந்து புகழ்ந்துடுறேன் அப்படிலாம் நினைச்சுக்கேன். ஏன்னா பேசியே ஆகணும் அந்த மாதிரி இருக்காரு அவரு. நம்ம தனுஷ் சாரோட படத்துல ஒரு டயலாக் வரும். சில பேரை வந்து பார்த்த உடனே பிடிக்கும், சில பேரை பார்க்க தான் பிடிக்கும். அந்த மாதிரி எங்களுக்குலாம் உங்களை பார்த்த உடனே பிடிச்சிச்சு, நாங்களாம் ஃபிளாட் ஆயிட்டோம் எப்படி ஓ மை காட் அப்படின்னு. சோ அது நீங்க முதல்ல இருந்தே அதை உள்ள ரத்தத்துல ஏத்திருக்கீங்க. நான் வந்தா அப்படி மாஸ் தான், தொட்டா மாஸ், பறந்தா மாஸ் அப்படின்னு. யூ ஆர் சோ ஹேண்ட்ஸம், you're so good on screen. பத்தில பேசாதீங்க. எனக்கு ரொம்பவும் நான் என்ன பண்ணிருக்கேன் அத என் அப்பா அம்மா கொடுத்த டேலண்ட் பத்தி பேசுங்க. நான் பண்ற அழகுன்னு சொல்றது ஒரு தப்பா பாஸ்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. is it actually wrong to actually say இன்னைக்கு இருக்கலாம் நாளைக்கு போலாம்? அப்படி கிடையாது. பட் இருக்கிறத சொல்லிடணும். எங்களுக்கு தமிழ்ல இன்னொரு பஞ்ச் நான் சொல்லட்டுமா? பொண்ணுங்க வந்து அழகா இருந்தா நாங்க உடனே போய் சொல்றோம் செம்ம அழகா இருக்கு அப்படின்னு. ஏன்னா அழகா இருந்தா சொல்லிடணும். அப்படியா? அதனால சொல்றோம். நான் நம்புறேன். Thank you. So you're definitely very handsome. Your screen presence is larger than life. It is so good. And பார்த்த உடனே we feel it like it's so convincing that உங்களோட நீங்க சொல்றீங்கல்ல என்னோட பஞ்ச் டயலாக், என்னோட மாஸ், அது இதெல்லாம் வந்து இதுலயே இருக்கு, தெரியுது. It reflects on screen that you have literally lived with this dream. இந்த ஒரு சினிமால நான் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது. I think இனிமே வரப்போற அத்தனை படத்துலயும் it's going to continue. Thank you. And Yash is ours now. He is one of our family members. அப்படிதான் நாங்கலாம் பாக்குறோம். எங்க தமிழ் மக்களோட பையனும் நீங்க எங்க வேணா கூட்டிட்டு போங்க, all languages, but we'll have a special place for him always. And wishing you all the very best to the whole team. And we are looking forward for the movie, and I am sure that it's going to be a celebration. போடுறா வெடியே அப்படிதான். ஓகே வரட்டா. I love punchlines in Tamil. Always sounds great. சொல்லுங்களேன். அதே சொன்னேன் இப்போ. வரட்டா சொன்னேன் உங்களுக்கு. Okay. Thank you so much, Yash. Thank you so much, Srinidhi, and thank you so much, Prashant. It was lovely talking to you. Thank you. Oh, you were too good. Thank you so much.